வைராக்கியம் அளிக்கும் போது உன் கணவனி அல்லது மனைவி அல்லது பிள்ளைகள் அல்லது கூட பிறந்த அல்லது சொந்தக்காரோ இல்ல உலகத்தில் இருக்கிற மனிதர் அவன் தூண்டி விடுவான். ஏசப்பா சொல்றாரு பார்க்கலாமா? வாசிப்போம். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு இயேசு தேவனாகிய கர்த்தரை பரிசி பாராதிப்பாயாக என்று எழுதியிருக்கிறது. எல்லாம் கரங்கள் தட்டி ஆண்டவரை பயன்படுத்தும். நல்ல கரங்கள் நல்ல உற்சாகமாக இந்த நல்ல கைகள் தட்டி ஆண்டவரை பயன்படுத்தும். ஒரே வார்த்தை சொல்லி ஜெயிக்கிறார் பாருங்க. தேவனாகிய கர்த்தரை எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? சத்தமா படிங்க. நீங்க படிங்க. அதற்கு இயேசு தேவனாகிய கர்த்தரை போதும். ராமேன் சொல்லுவோமா? பாருங்க, அவர் என்ன சொன்னாரு? பரீட்சை பாராதிருப்பாய் என்ன அர்த்தம்னா, சந்தேகப்படாத. வாக்குத்தத்த தேவன் செய்திருக்கிறாருன்னா, நான் இங்க இருந்து மேல இருந்து கீழே குதிச்சா கூட அவர் என்ன பண்ணுவாரு? என்ன தேவதூதர்கள் அனுப்பி ஏற்றி கொண்டு போவான தேவனுடைய வார்த்தை மேல, தேவனுடைய வாக்குத்தத்த மேல எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. நான் குதிச்சுதான் பார்த்து மேலதே குதிச்சுதான் நான் பார்த்து தேவதூதரை ஏற்றி கொண்டு போகிறார்களா இல்லையா அப்படின்னு நான் அவரை சோதிச்சு பார்க்க மாட்டேன். அவரை சோதிக்க அவர் மேல ஒரு சந்தேகமான எண்ணம், அவர் மேல ஒரு அவிசுவாசமான எண்ணம் எனக்கு கிடையாது. அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை மேல, தேவனுடைய வாக்குத்தத்த மேல நீ சந்தேகப்படாத, பரீட்சை பாராதிருப்பாயாக என்றோ எழுதியிருக்கிறது. கைகளை கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதுதான் நீங்க இப்ப நான் பண்றோம். இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். கவனிங்க, இதுதான் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னன்னா, சாத்தான் இப்படிப்பட்ட எண்ணத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரும் போது, இவ்வளவு நாள் நீ ஜெபிச்ச, இவ்வளவு நாள் நீ உபவாசித்த, இவ்வளவு நாள் நீ ஆலயத்துக்கு போகல, இவ்வளவு நாள் நீ ஊழியம் செய்த, இவ்வளவு நாட்களாக நீ காணிக்கை தசமா கொடுத்து ஆண்டவருக்காக பரிசுத்தமா இருந்த, ஆண்டவருக்காக உலகபூர்வமான எண்ணத்தை விட்டுட்டு ஆண்டவருக்காக நீ வாயினால கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்தார் என்று சாத்தான் ஒரு மனதில விதைக்கும் போது, உன் குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்லும் போது, உன் குடும்பத்துக்கு சொல்லும் போது நீ சொல்லணும், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நிச்சயம் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். மனுஷனை கைவிட்டாலும், மனுஷன் சொன்னது அவர் செய்யாமல் போனாலும் தேவன் நிச்சயம் சொல்லுதை நிறைவேற்றுவார். அவர் பொய் சொல்லாத தேவன், அவர் மனம் மாறாத தேவன், அவர் சொல்லி செய்யாமல் இருக்க மாட்டார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். இன்னைக்கு நான் கூட நிச்சயம் ஒரு நாள் நான் விரும்புறத கர்த்தர் கொடுப்பார். என் சத்துருக்கள் மத்திய தலையை கர்த்தர் உயர்த்துவார். என் கண்ணீரை கர்த்தர் துடைப்பார். என் கடந்தொலை கர்த்தர் தீர்ப்பார். என் வியாதியை கர்த்தர் சுகமாக்கார். நான் வீட்டை கர்த்தருடைய நாமத்தினாலே கட்டுவேன். கைகளை கர்த்தரை பயன்படுத்துவோமா? அந்த விசுவாசம், அந்த வைராக்கியம் உங்களுக்குள்ள எப்பவுமே இருக்கணும். அதுதான் டெஸ்ட். நல்லா கவனிங்க, ஜெபிக்கிறது முக்கியம் இல்லை, உபவாசம் முக்கியம் இல்லை, நல்லது. ஆனா ஒரு சோதனை ஒண்ணு இருக்குது. அந்த சோதனை சாத்தான் கொண்டு வரும்போது அந்த நேரத்தை தான் நீங்க என்ன பண்ணணும்? எல்லாவற்றையும் இழந்தான். எது இல்லாமல் போனால், சாப்பிடுறது உணவு இல்லாமல் போனாலும், துணி இல்லாமல் போனாலும், கையில காசு இல்லாமல் போனாலும், எல்லாம் இழந்து போனாலும், என்னை விட்டு அவங்க போனாலும், இவங்க போனாலும், நேசித்தவங்க போனாலும், அன்பு காரணங்க போனாலும், நான் கஷ்டப்பட்டு வேர்களை சிந்தி காப்பாற்ற விட்டு போனாலும், கர்த்தர் என்னை விட்டு போக மாட்டார். அவர் என்னை மறக்க மாட்டார். அவர் என்னை கைவிட மாட்டார். அவர் என்னை வெறுக்க மாட்டார். என் தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். காண்டாவது பொம்மை போல என் தலையை உயர்த்துவார். அவர் எனக்கு சொன்னதை நிச்சயம் அவர் நிறைவேற்றி முடிப்பார். நான் அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறேன், அவர் மேல விசுவாசமா இருக்கிறேன். என் கையில இல்லைனா கூட, என் பாக்கெட்ல இல்லைனா கூட, என் வீட்டுல இல்லைனா கூட கர்த்தர் நான் கேட்கிறது கொடுப்பா. நான் அவரை நம்பி இருக்கிறேன். நான் எந்த மனுஷனுக்கு முன்னாடி வெட்கப்பட்டு, சத்தமா சொல்லுகிறேன், கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அதான் அவர் சொல்றாரு, தேவனுடைய வார்த்தை மேல நமக்கு சந்தேகம் இடிக்கல, எப்பவுமே வரக்கூடாது. நான் பண்ண ஜெபது மார்க் சுவிசேஷம் வாசிக்காதீங்க. மார்க் 11ல நீங்க 23, 24, 25 படிச்சு பாருங்க. எவன் ஜெபத்துல விசுவாசம் உள்ளவனாய் கேட்கிறானோ அவன் பெற்றுக்கொள்வான். சந்தேகப்படாமல் அவர் சொல்றார் பாருங்க. மார்க் 11ல 23, 24, 25 படிச்சு பாருங்க. வீட்டுல சந்தேகப்படாமல் தேவனா ஜெபம் பண்ண கிடைக்குமோ கிடைக்காது, அப்படி அல்ல. உபவாசிக்க கர்த்தர் கொடுப்பாரோ கொடுக்க மாட்டாரு, அப்படி அல்ல. கட்டுகளவு கூட நமக்கு சந்தேகம் வரக்கூடாது. ஏசப்பா சொல்ற, கட்டுகளவு உனக்கு விசுவாசம் இருந்தா தேவன் நான் பண்ண ஜெபத்துக்கு எனக்கு பதில் கொடுப்பா, நான் பண்ண உபவாசத்துக்கு பதில் கொடுப்பா, நான் செய்த ஊழியத்துக்கு பதில் கொடுப்பா, நான் அவர் நம்பி இருக்க சொல்லி சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு நீ ஜெபத்துல நீ கேட்டு அவைகள் நிறைவேற வரைக்கும் நீ பொறுமையா காத்திருந்தா நிச்சயம் அவர் அற்புதங்களை அதிசயங்களை நல்ல கைகள் தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம்.
நல்ல கரங்களை ஆண்டோட மையப்படுத்துங்க. என் காரணத்துக்கு நல்ல கவனிங்க. நம்ம வாயிலிருந்து முறுமுறுப்பு வரக்கூடாது, சந்தேகம் வரக்கூடாது. நல்ல கவனிச்சுங்க. அவிசுவாசம் வரக்கூடாது. இது வந்துச்சுன்னா நல்ல கவனிங்க. நீ பண்ண ஜெபம் எல்லாம் மைனஸ் ஆகும். நீ பண்ண உபவாசம் எல்லாம் போயிடும். இஸ்ரவேல் ஜனங்கள் எடுத்துக்கொடுங்க. அவர் எகிப்தில விடுதலை வந்தான், வனாந்தரத்துல இருந்தாங்க. எங்க போக போறாங்க? கரெக்டா சொல்லு. எங்க போக போறாங்க? கானான் தேசம் எப்படிப்பட்ட தேசம்? பட்டாளத்துல இருந்து வண்டி வந்திருந்தேன். ஃபுல்லா சேரும் தண்ணியும் குப்பிங்களும் கல்லுங்களும் எல்லாத்தையும் தாண்டி வந்தேன். ஆண்டவர் சொன்ன தேசம் எப்படிப்பட்ட தேசம்? தேவன் எப்படி ஒரு கிளாஸ்ல இருக்கமா சொம்புல இருக்குமா, 6 போல் ஓடுற தேசம். அப்படிப்பட்ட இடத்துக்கு கொண்டு போறாரு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு தேசம் என்ன பண்ணாங்க? என்ன இங்க வனாந்தரத்துல இருக்குது, ஒரு கறி இல்லை, ஒரு மீன் இல்லை, ஒரு சிக்கன் இல்லை, ஒரு மட்டன் இல்லை, ஒரு வறுத்தை இல்லை. ஐயோ, நம்ம எகிப்துல இருக்கும் போது என்னெல்லாம் சாப்பிட்டோம். அவங்க பேசுறாங்க. நான் சொல்ல அவங்க பேசுறான். குண்டுக்காயும் வெள்ளரிக்காயும் வெள்ளை பூண்டு எனக்கு ஞாபகம் வருகிறது. எகிப்துல சாப்பிட்டதெல்லாம் கத்தருக்கு என்ன கொடுத்தாரு? தினிக்கு அப்பத்தை கொடுக்குறாரு, சப்பாத்தியை கொடுக்குறாரு. இந்த கத்தரை நம்பி வந்தோம், பாலம் தேவன் கொடுக்குறாராம் சொல்லி கத்தரை முறுமுறுத்தாங்க, நிந்தித்தாங்க, தூசித்தாங்க. அந்த முறுமுறுத்தவங்க, தூசித்தவங்க, நிந்தித்தவங்க எல்லாம் வடிந்து போனாங்க. நம்ம வாயில எப்பவுமே சரி இருக்குல்ல, நம்ம ஜீவன் போகிற வரைக்கும் கத்தரை முறுமுறுத்துறே முறுத்துறான். அவிசுவாசமா பேசிடாத, சந்தேகமா பேசிடாத. உயிரே போக நன்மை விசுவாசமா இருந்தேன்னா கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சாத்திர பேச ஆபத்துல என்ன சொன்னாங்க? நீங்க அக்கினி ஜுவாடியில நீ தூக்கி போட்டானோ, நீ வைத்த சிலைய இன்னும் திமுறடா இவனுக்கு 7 மடங்கு ஏத்தடா நெருப்பண்ணா ராஜா. 7 மடங்கு தூக்கணும். நானே 5 அடி. 7 மடங்கு எவ்வளவு இருக்க பாருங்க. 7 மடங்கு எரியுது அக்கினி. எவ்வளவு திமுறா பேசுறாங்க. தூக்கி உள்ள போறான் அப்படின்னு 3 பேர் நல்ல துணியில கட்டி தூக்கி உள்ள போட்டாங்க. அழகா 3 பேர் உள்ளாவில் இருக்கிறாங்க. என்னடா அது எனக்கு ஒன்னையும் புரியல. என்னடா 3 பேர் எரிஞ்சு ஐயோ அம்மா அப்பா கத்துவானு பார்த்தா ஜாலியா ஹாப்பியா சோதனை பண்ணி புதிச்சு நிற்கிறாங்க. என்னடா அது எல்லாம் விட்டு பாக்குறாங்க. மந்திரிமார்கள், படத்தளபதி எல்லாம் ராஜா யாரும் கூட இருக்கிற பேர் தெரிஞ்சு